ஒரு சில துர்தேவதைகள் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய காதுகள்ல வந்து பேசிட்டே இருக்கும். ஆண்கள் மாரி பேசும், பெண்கள் மாரி பேசும், நம்மள சாவ சொல்லும். நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா, அந்த வேலைகள வந்து தடை செஞ்சு நிறுத்தும். இந்த மாரி பற்பல வித்தைகள் காட்டுறா மாதிரி தூங்க விடாம, நெறைய தொந்தரவுகள் குடுக்கக்கூடிய துர்தேவதைகள் வந்து இருக்கு. அதில பெரிதும் வந்து இந்த ஜின்னு மாதிரியான துர்தேவதைகளும், யட்சினிகள்லேயே இருக்கக்கூடிய கர்ணபிசாசினி போன்ற துர்தேவதைகளும், நமக்கு வந்து நெறைய தொந்தரவுகள வந்து குடுக்கக்கூடியதா வந்து இருக்கும். அப்போ நம்ம இதெல்லாம் வந்து சரி பண்ணணும். இதுக்காக அவங்க பரிகாரங்கள் எத்தனையோ கழுப்புகள் எடுப்பாங்க, எத்தனையோ பூஜைகள் செய்வாங்க, யாராரோ சொல்லக்கூடிய பூஜைகள் எல்லாம் செய்வாங்க, கோவில்கள் சுற்றுவாங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு பலன் கொடுக்காது. ஒரு பைத்தியம் பிடிச்சா மாதிரி அவங்க வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. இதற்கு ஒரே வழி சித்தர்கள் வந்து சரப உபாசனை மட்டும்தான், வேற எந்த வழியுமே இல்லை. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்மசாந்தி கூட சரப மந்திரங்கள் செஞ்சு கண்மசாந்தி பூஜைகள் செஞ்சுட்டு சரபரை நீங்கள் உபாசனை தெய்வமாக எடுத்துக்கணும். சரபேஸ்வரருடைய வழிபாடு மட்டும்தான் உங்களை முற்றிலுமாக வந்து காப்பாற்றும், வேற எதுவுமே உங்களை காப்பாற்றாது.